உலக வாழ்க்கை அற்பமானது. அடப்ப பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒளிந்தாரே. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, பேரையும் மாற்றி பிணம் என்று பேரிட்டு, சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே. மேற்கண்ட கவியை பாடியவர் திருமூலர் என்பவர். இதன் பொருள், அடப்பண்ணி வைத்தார், சமைத்து வைத்தார், அடிசலை உண்டார், சமைத்ததை சாப்பிட்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், தன் மனைவியோடு இனிமையாக பேசி மகிழ்ந்தார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், இடது பக்கம் இருதயம் வலிக்கிறது என்றார். கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒளிந்தாரே. படுத்தான், படுத்தவன் நிரந்தரமாக படுத்து விட்டான். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, ஊரார் கூடி சத்தமிட்டு அழுதார்கள். பேரையும் மாற்றி பிணம் என்று பேரிட்டு, அவரது கணத்திற்குரிய பெயரை சொல்லி அழைக்காமல் பிணம் என்றே அழைத்தனர். சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, சுடுகாட்டிற்கு பிணத்தை எடுத்து போய் எரித்து விட்ட பின் நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே. நீரில் குளிக்கும் போது இறந்தவர் நினைவையும், நமக்கு ஒரு நாள் இப்படியே நடக்கும் என்ற எண்ணத்தையும் மறந்தே போகின்றனர். இதுதான் மேற்கண்ட கவியின் பொருள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நமது இந்த லௌகிக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, அனித்தியமானது என்பதை நாம் மனதில் கொண்டு குறுகிய காலத்தில் என்ன செய்ய இறைவன் விரும்புகிறாரோ அதையே நாம் செய்வோம். ஒரு சினிமா கவிஞன் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என பாடுகிறான். இது ஒரு அர்த்தமுள்ள கவியாகவே எனக்கு படுகிறது. நமது அந்திய காலத்தை நினைத்து விட்டால் நம் மனதில் வரும் உணர்வு, நாம் உயிரோடு இருக்கும் வரை நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கி என்ற புத்தகத்தில், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகில் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருங்கள், முடிந்தவரை நன்மை செய்யுங்கள். புகழ்பெற்ற தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்கள், மரணத்தை எதிர்நோக்கி மகிழ்ச்சியுடன் இருங்கள், ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், மரணத்திற்கு முன்போ பின்போ நல்ல மனிதர்களுக்கு எந்த தீமையும் வராது. இந்த தத்துவ ஞானியின் வார்த்தை ஆன்மீக கருத்துகளுக்கு ஒத்த கருத்துடையதாகவே இருக்கிறது. அன்பானவர்களே, காயமே இது பொய்யடா, வரும் காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா, வெளுத்த நிரம்பும் உளுத்த சதையும் பூட்டி வைத்த கூடடா என்று ஆறுமுக அரங்கன் பாடி சென்றார். ஆண்டவர் மண்ணினால் மனிதனை குயவனைப் போல படைத்து அவன் ஆசையில் தன் சுவாசத்தை ஊதினார் என்று பரிசுத்த வேதம் குறிப்பிடுகிறது. அவர் ஊதிய ஜீவன் நமக்குள் இருக்கும் காலம் வரை நன்மை செய்வதும் மகிழ்ச்சியாய் வாழ்வதும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இறைவன் இயேசு அப்படி வாழ நமக்கு எல்லா அருளையும் கொடுக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.